இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்த ஏஸ்பாக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா இது வந்து எங்களால் பண்ணியிருக்கவே முடியாது. அவருடைய பலன் தாங்க எங்களுக்கு பலன் தந்து இந்த என்கேஜ்மெண்ட்டு சூப்பராக நடத்துகிறதுக்கு ஏஸ்பா வந்து கிருபை பண்ணாங்க. அவர் தான் முன்னாடி இருந்து ஃபுல்லாகவே கைட் பண்ணார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பியோட என்கேஜ்மெண்ட் வீடியோ தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது எங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். தனித்தனியாக யாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலும் இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்கள் போதகர் ஐயா 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக நடக்கிறதுக்கு எங்கள் சபையை சேர்ந்த எங்கள் போதகர் ஐயாவும், அதுக்கு அடுத்தது பெண் வீட்டாரை சேர்ந்த சுரேஷ் பாஸ்டர் ஐயா ஏசிஐ சபை அவங்களும் தான் இதுக்கு வந்து முழுக்க காரணம். 2 பேருமே எங்களுக்கு வந்து அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிக நன்றியை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து போகலாம். எப்படின்னா நாங்கள் வந்து பெரிய மண்டபம் எடுத்து ரொம்ப கிராண்டாலாம் பண்ணணுன்ட்டு நினைக்கலங்க. சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணணும். எங்கள் வீட்டு சைடும் பொண்ணு வீட்டு சைடும் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கூடி தான் நாங்கள் வந்து பண்ணணும். ஆனால் எங்கள் வீட்டு சைடு வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து வர முடியல. நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் வர முடியல. கொஞ்சம் மினிமலைஸாக நம்ம வீட்டிலே எப்படி பண்ண முடியும்ன்ட்டு சிம்பிளாக அதுதான் பண்ணியிருக்கோம். அப்படியே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எல்லாருக்குமே தெரிந்த பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நமக்கு துணையா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு விவாதம் என்று சொல்லப்படுவது யாவருக்கும் கனம் உள்ளது. இது லேசாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இல்லை. ஏதோ வயசு வந்தாச்சு அப்படின்னு பண்ணுறதும் கிடையாது. பயபக்தியோடு தேவனுடைய சித்தத்தை கேட்டு ஆண்டவர் நடத்துகிறபடி செய்யப்பட வேண்டியது. தேவ ஊழியர்களாகிய நாங்கள் ஆண்டுடைய ஸ்தானத்தில் வந்து நிற்கும் பொழுது அதையே நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம். இன்றைக்கு எதுக்கு இப்படிப்பட்ட நிச்சயதார்த்த ஆராதனை உங்கள் இருவரையும் திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த நேரத்தை கூறுகிறோம். லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலபுலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொன்னார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இதில் நாங்கள் நலபுலம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திருமணம் எல்லாருக்கும் கனம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது போல தம்பி ஜோசப்புக்கும் எவாஞ்சலிஸ்டுக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறபடியால் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். சோதரிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. இது கர்த்தரா உண்டு பண்ணுகிறதான ஒரு காரியம். மனுஷன் அல்ல, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எலியேசரை பெண் பார்க்கும்படிக்கு அவரை அனுப்புகிறார். அவர் தன்னுடைய அந்த ஒட்டகத்திலே எல்லா பரிசு பொருட்களையும் ஏற்றி கொண்டு அவர் சொன்ன அந்த இடத்துக்கு அவர் வரும் பொழுது அங்கே ரெபேக்காளை பார்க்கிறார். அப்படியாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் பார்த்து ஒரு அடையாளத்தை கேட்கிறார். எந்த பெண் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு
எனக்கு முன்பாக வந்து எனக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறேன் என்று சொல்லுகிறாளோ அந்த பெண் தான் என்று சொல்லி என் கண்களை எடுத்து வானமும் பூமியும் படைத்த கத்திரத்திலிருந்து ஒத்தாசை எங்கிருந்து வரும்? இந்த திருமணத்திற்கு எவ்வளோ செலவுகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை உறுதியாய் பற்றிக்கொள்ள அந்தவரை ஒரு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக நாட்களை நீ பயன்படுத்தின ஆசீர்வதிலே திருமண நிச்சயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா அதுக்குரிய பலனை கொடுக்கட்டும். 30, 60, 100 என்று பலன் கொடுக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வீட்டின் மீது பிள்ளையின் மீது கர்த்தருடைய சமாதானத்தை குறித்து வைக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் தேவாசீர்வாதம் சமாதானம் நம்முடையவரோடு கூட கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. ஆமென். அவ்வளோதாங்க. ப்ரேயர் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா மிஸ்டர் லோக்கல் தமிழ் சேனலில் வந்து ஃபுல் வீடியோ வரும். நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். அங்கே தான் நம்ம வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்னருக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் ரைத்தா, அப்புறமா வெங்காயம் பச்சடி, அதுக்கு அடுத்தது பிரெட் அல்வா. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் தான். எல்லாருமே சாப்பிட்ற வீடியோ தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப விரிவாக சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பொண்ணு யாரு பையன் யாருன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த டே. இப்போதான் ஏதோ ஜோசப் பிறந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இப்போ மேரேஜில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். இது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ப்ளூ கலர் சாரி தான் வந்து நம்ம வீட்டு மருமகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஜோசப்புடைய மாமியார், மாமனார், அதுக்கு அடுத்தது இருக்கிற எல்லாருமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடம் வந்து ரொம்ப சின்னதுனால ரொம்ப ஓவோ ஆகணும்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஓரளவுக்கு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி மினிமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது அம்மா வீட்டில் தான் நாங்கள் வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த சமயத்தில் நம்ம பெண் வீட்டாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுக்கு ரொம்பவே பழக்கமானவங்க. நாங்கள்லாம் சண்டே கிளாஸெல்லாம் அக்காங்க கிட்ட தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். எப்படி சாமை வந்து ஜோசப் வந்து அண்ணான்னு கூப்பிட்றானோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கும். ரொம்ப ஏஸ் பண்ணனா ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை எங்களுக்கு வந்து தந்தாங்க. அதுக்காக ஏஸ் பார்க்க நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து வைக்கலாம் இந்த மீட்டிங் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்கள் வீடு ரொம்ப பத்தாது. ஆனால் அம்மா வீடு வந்து இதுக்கு தாராளமாக இருந்துச்சு. பார்க்கிங் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தவிர மிச்சபடி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்ல போனால் அதான் எனக்கு என்ன வாய்ப்பு ஒரு கொடுக்கணும்னே தெரியல. முழுக்க ஏற்பாவுடைய கிருபை தாங்க ஃபுல்லாக வழி நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்புறமா அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அப்படியே ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அவரே கூட்டிகிட்டு போனார். நம்ம பிளான் பண்ணுறதை விட நம்ம ஏற்பா வந்து பிளான் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாகவே சக்ஸஸாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸை வந்து ஏற்பா கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப மனசு நிறைவாகவும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மருமகளுடைய அப்பா, அம்மா, அதுக்கு அடுத்தது தங்கச்சி, அவங்க தான் என் கூட இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது நம்ம ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம். எங்கள் பாஸ்டரையா கிளம்பிட்டாங்க. எங்களால் வந்து அந்த குரூப் ஃபோட்டோவில் வந்து இருக்க முடியல. அதனால இந்த ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சுரேஷ் பாஸ்டர் அப்புறமா பாஸ்டர் அம்மா கூட இருந்து அந்த ஃபோட்டோ தான் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணணும். எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்புறமா ஜோசப் மாமியார், மாமனார், அதுக்கு அடுத்தது ஜோசப்புடைய மச்சி எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. எல்லா தேவைகளுமே ஏசப்பா சந்திக்கணும். அக்காவும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீடியோஸ் வந்து முடிய போகுது.
இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. ஃபுல் வீடியோ வந்து சாமுடைய சேனலில் மிஸ்டர் லோக்கல் தமிழ் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண பிறகு நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு ஃபங்க்ஷன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப